அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷத்தோட நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் முடிய போகுது. 2020 மே மாதம் தொடங்கணும். இப்போ 2025 மே வந்ததுன்னா 5 ஆண்டுகள் நம்ம வந்து முடிய போகுது. ஸோ பெரும்பாலும் நம்மளோட வீடியோஸில் எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவு பழக்கம். நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கிய கேடுக்கு அடிப்படையான விஷயம் தவறான உணவு பழக்கம். அதை மாற்றினா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், வியாதிகள் எல்லாம் இருக்கலாம். சுகர் குறையும், வெயிட் குறையும், ப்ரெஷர் குறையும், ஹார்ட் ப்ராப்ளம் குறையும், இது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நிறைய பேர் வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணி சுகர் குறைஞ்சது, வெயிட் குறைஞ்சதுன்னு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. நேர்லேயும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து ஒரு முறை என்னை பார்த்துட்டு இதை சொல்லிட்டு போனவங்க கூட இருக்காங்க. எங்கெங்கேயோ இருந்து சென்னையிலேருந்து வரவங்க, இது திருச்சியிலேருந்து வரவங்க, இந்த மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து பண்ண சில அனாலிசிஸ் மூலமாக ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட முடியாத நிலை இருக்குது, அதனால நான் சாப்பிடலைங்கிறது பல பேர்த்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஸோ இதுக்கான அடுத்த முயற்சியாக பல ஹோட்டல் நடத்துகிறவங்ககிட்டையும் இந்த மாதிரி ஆரோக்கிய உணவை பற்றின விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஆரோக்கிய உணவை முழுமையாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. டாக்டர் ஹோட்டலுக்குன்னு வர நல்லா சாப்பிட வராங்க, அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ஹெல்த்து இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க சொன்னால் நல்லா இருக்காது, கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. எல்லா தொழிலையும் கடைசியில் என்னங்க முக்கியம்? நமக்கு கல்லா பெட்டி நிறையணும் கடை சாத்தும் போது. அது இல்லைன்னா எப்படி தொழில் பண்ண முடியும்? இதுதான் அவங்களோட ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கையில இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை இந்த 2024 டிசம்பர்ல திடீர்னு தோணுச்சு எனக்கும் என்னோட மனைவிக்கும். நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கோமே, ஏன் இந்த உணவை வந்து நம்ம கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக சுவையாக மக்களை சாப்பிட வைக்க முடியாதுன்னு. ஸோ அதுக்கான முயற்சியை இப்போ எடுத்திருக்கோம். இவ்வளவு நாள் நாங்கள் சொன்னதோட விஷயத்தோட நீச்சி ருசிப்பு ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆரோக்கிய உணவகம் கோவையில் நம்ம மருத்துவமனைக்கு எதிர்த்த மாதிரி சாய்பாபா காலனியில் நம்மளோட முதல் பிரான்ச்சை தொடங்குறோம். ஏன் நான் முதல் பிரான்ச்சுன்னு சொல்கிறேன்னா, இது தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி உணவகங்கள் கான்செப்ட் வந்து போய் சேரணும். அதாவது ஆரோக்கிய உணவுனா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கம்பு தோசையோ ஒரு ராகி தோசையோ சாப்பிட்டா ஆரோக்கிய உணவு, ஒரு மில்லட்ஸை ஒரு வேளை சாப்பிட்டா ஆரோக்கிய உணவு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரே ஒரு உணவுல அந்த ஆரோக்கியம் வர்றது இல்லை. டோட்டல் பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். சரியான விகிதத்தில் மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதச்சத்து, அது போக நார் சத்து, இது எல்லாம் கலந்து இருக்கிறது தான் ஒரு பேலன்ஸ் டயட், ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஒரு உணவை தான் நாங்கள் டிசைன் பண்ணி ஒரு மெனுவாக கொடுக்குறோம். இதில் வந்து நார்மலாக இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி தனிப்பட்ட முறையில் கிடைக்காது. இந்த உணவகத்தில் எல்லாமே ஒரு காம்போவாக தான் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு, ஒரு டெமோ, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா அதே போல தான். இட்லி, தோசை இல்லைனா உப்புமா ஏதாவது ஒரு, அது கூட 2 வெஜிடபிள்ஸு, ஒரு சுண்டல் இல்லைன்னா வந்து ஒரு புரோட்டீன் ஐட்டம் ஏதாவது, அது கூட ஒரு ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி அதாவது எல்லா சுவையும் கலந்துருக்கணும். அதனால வந்து நாக்கை வந்து நம்ம வந்து பனிஷ் பண்ணக்கூடாது, சரிங்களா? நாக்குக்கு வந்து காயப்படக்கூடாது, சுவையும் கொடுக்கணும், அதே போல் வயிறும் நிறையணும், ஆனால் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட மெனுவை தான் இங்கே டிசைன் பண்ணி நாங்கள் வந்து 7 நாள், வாரத்தில் 7 நாளும் 3 வேளைக்கும் வச்சுருக்கோம். இந்த உணவகம் வர்ற மார்ச் 24 முதல் சாய்பாபா காலனியில் நம்ம மருத்துவமனைக்கு எதிர்ப்புறத்தில் செயல்பட போகுது. கோவையில் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், வந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம். ரெகுலர் ஆர்டர்ஸ் இப்போ வாங்கி சாப்பிட்ருக்கவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா டாக்டர் வந்து மருத்துவத்தை விட்டுட்டு புதுசாக ஒரு தொழிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இது ஒரு சார்ந்த தொழில். எப்படி சார்ந்த தொழில்னு சொல்கிறேன்னா, மருத்துவமனைக்கு நிறைய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கிறோம். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு தொண்டு மனப்பான்மை இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பெரியவங்க சொன்ன விஷயம். அதையே தான் நாங்களும் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த தொழிலையும் நிச்சயமாக என்னதுங்க, பல பேர்த்தோட ஆரோக்கியத்தை பெருக்க முடியும், வியாதிகளை குறைக்க முடியும். ஸோ ஆப்வியஸாக என்னதுங்க, ஹாஸ்பிட்டல் இன்கம் குறைய போகுது, அதனால இன்னொரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கோமே அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நிச்சயமாக ஆரோக்கியமான உணவு முறையை கிடைச்சா சாப்பிட முடியும், சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வயதானவங்க நிறைய பேர் இருக்காங்க, சமைக்க முடியாமல் இருக்காங்க, விடோயர்ஸாக தனியாக இருக்காங்க. அவங்கள வந்து டெய்லி ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க, ஏதோ ஒரு வேளை சமைக்கிறாங்க. அவங்கெல்லாம் டாக்டர் இந்த மாதிரி கிடைச்சா நாங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கோமே. இன்னும் சிலர் வந்து வெளியிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ வந்து பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வர முடியறதில்ல.
அவங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷனே இல்லாமல் டெய்லியும் ஹோட்டல் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களும், சார் நாங்கள்லாம் வந்து பல ஊர்களுக்கு சுற்றுறோம். இப்போ ஒரு ஒரு ஏரியா அப்படின்னா எங்களுக்கு வந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இப்படி இருக்கும். ஒவ்வொரு ஊரும் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது பெரும்பாலும் வெளி உணவுகள் தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ ஆரோக்கிய உணவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக நாங்கள் அதை சாப்பிட்டுக்குவோம். இந்த மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா ஏதோ வீக்கெண்டில் ஃபேமிலியோட போய் சந்தோஷமாக சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் டெய்லி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஆரோக்கிய உணவு கிடைக்க மாட்டேங்குது. இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு தான் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து தொடங்கலாம். ஸோ இந்த உணவு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணும், சுவையாகவும் இருக்கணும், அதே போல் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்த வந்து மனசில் வச்சு தான் இந்த மெனூஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 24 முதல் சாய்பாபா காலனி வரலாம். ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு எதாவது ஆர்டர்ஸ் வேணும்னா ஃபோன் நம்பர்ஸ் வந்து கீழே இருக்குது. இதை ப்ரொமோஷனல் வீடியோவை எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை, இல்லை வந்து ஒரு சர்வீஸ் வீடியோவை எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. மொத்தத்தில் மனித குலத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து நல்லது செய்யணும். அந்த ஒரு முயற்சியில் தான் இதை தொடங்குறோம். உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட சப்போர்ட் மூலமாக இந்த விஷயம் வந்து பலருக்கும் போய் சேரணும். இதோட தேவை இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நிச்சயமாக நல்ல உணவை கொடுப்பதே ஒரு தாரக மந்திரமாக இந்த உணவகத்தில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஆரோக்கியமான உணவு, சுவையான உணவு, சுத்தமான உணவு தர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி பல இடங்களில் இதோட பிரான்ச்சஸ் போட முடியுங்கிறது நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.